சிந்து பைரவி அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா சிந்துக்கு எதிராக சாட்சி சொல்கிறதுக்கு சிட்டுவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்னேகா வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் டைரெக்டாக அவங்க வீட்டில் போய் பேசியிருப்பாங்க. சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிந்துவை வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும், அவளுக்கு எதிராக நான் எப்படி சொல்ல முடியும், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே உள்ளே போயிடுவா. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா வந்து நாங்கள் வந்து சிட்டுவை பேசி சம்மதிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா கிட்ட சொல்லுவாங்க. ஸ்னேகா நம்ம ஃபேமிலிக்காக எவ்வளோ பண்ணியிருக்காங்க, இப்போ நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஸ்னேகா தான் காரணம். அதனால நீ வந்து அந்த பொண்ணோட வாழ்க்கையை நீ தான் காப்பாற்றணும், சிந்துவை பற்றின உண்மையை நீ வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா ரொம்ப வற்புறுத்தவும் பார்த்தீங்க அப்படின்னா சிட்டு வந்து இதுக்கு ஒத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த சிவாவோட அம்மாவை பார்த்து ஸ்னேகா வந்து நேரில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிந்துக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக சிந்து வந்து சிட்டுவோட மனசை மாற்றிடுவா. அதனால இவங்க ஃபேமிலியை வந்து நான் ஏன் கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறேன், இந்த விஷயம் முடிகிற வரைக்கும் நான் என் கெஸ்ட் ஹவுஸ்லேயே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மகாவை பார்த்து ஸ்னேகா வந்து சிந்துக்கு நாளைக்கு தான் வந்து கடைசி நாள், அதுக்கப்புறம் நான் தான் வந்து சிவாவோட ஒய்ஃபாக ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அம்மா அப்பா சொன்ன வார்த்தையை மீற முடியாமல் கண்டிப்பாக வந்து சிந்துக்கு எதிராக வந்து சொல்ல தான் போகிறாங்க. சிந்து வந்து இதனால மாட்டிக்கவும் போகிறாங்க. ஆனால் வந்து சிவா கையில் தான் எல்லாமே இருக்குது. சிந்து வந்து சிவா மேலே வச்சிருக்க அந்த காதல், அந்த அன்பு எல்லாத்தையுமே சிவா புரிஞ்சிருந்தா கண்டிப்பாக சிந்துக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பார். சிவா நினச்சா மட்டும்தான் சிந்துவை இதுலேருந்து காப்பாற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் சிவா ஒத்துக்கிட்டாதான், சிவா வந்து சிந்து பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சு எல்லாரும் முன்னாடியும் சிந்துவை மன்னிச்சா மட்டும்தான் திரும்ப வந்து சிந்து சிவாவும் சேர்ந்து வாழ முடியும். என்ன நடக்க போகுது, சிவா என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.